ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு முக்கியமான ஜோதிட விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத வாங்க பார்ப்பீங்க. 2026 முதல் 5 மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு 6வது மாதமானது ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸ்டார்ட் ஆன 6வது மாதம் சும்மா கிடையாது, ரொம்ப முக்கியமான மாதம். இந்த மாதத்துலேயும் நிறைய முக்கியமான சம்பவங்கள் நடக்க இருப்பதாக சில தாள்கள் ஜோதிடர்களால் வெளியிடப்பட்டிருக்கு. அப்படி வெளியிடப்பட்ட முக்கியமான விஷயங்களை தான் இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். நீங்கள் ரிஷப ராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற முக்கிய தாள்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அதோடு இதற்கேற்ப நடந்து பயனும் பெறுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த ஜூன் மாதம் பிறந்ததுலேருந்து முடிகிற வரைக்கும் எக்கச்சக்க கிரக மாற்றங்களானது நடக்க போகுது. அந்த ஒவ்வொரு கிரக மாற்றங்கள் நடக்கிறதோட அடிப்படையில் தான் உங்களுக்கு நிறைய பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்படுது. அதுவும் அதிர்ஷ்ட பலனாகவும் இருக்கலாம், இல்லை ஆபத்து பலனாகவும் இருக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு அதற்கேற்ப நீங்கள் நடந்துக்கும் போது பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம். ஸோ அந்த பலன்களை தான் இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். உங்கள் ராசிக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதற்கேற்ப நடந்து பயனும் பெறுங்க. அதோடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டைம் நீங்கள் சில விஷயங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய அதிர்ஷ்டத்தையும் பெற வாய்ப்பு இருப்பதாக தாள்கள் குறிப்பிடப்படுது. அது கிரகங்கள் மூலிமா தான் நீங்கள் செயல்படணும். கிரகங்கள் மூலிமா செயல்பட்டிங்கனாவே அதிர்ஷ்டம் உங்களுக்கு வரும். நீங்கள் கேட்கலாம், கிரகங்கள்ங்கிறிய அதுதான் எல்லாமே நமக்கு பலன்கள் கொடுக்குதா அப்படின்ட்டு. அஃப்கோர்ஸ் அதுதாங்க பலன்கள் நம்மளுக்கு கொடுக்குது. நாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நினைக்கிறோம் எல்லாமே விதிப்படி நடக்குதுன்னு. ஆனால் விதிப்படி எல்லாம் நடக்கலை, எல்லாமே கிரகங்கள் படி தான் நடக்குது. கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருந்தால் சாதகமான பலனும், அதே கிரகங்கள் நமக்கு பாதகமாக இருந்தால் பாதகமான பலனும் கிடைக்கும். ஸோ அதை நாம் புரிஞ்சு தெரிஞ்சு அதற்கேற்ப நாம் செயல்படும் போது பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம். அந்த வகையில் கிரகங்களால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ நான் ரிஷப ராசிக்காரங்க உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த ஜூன் மாதம் எக்கச்சக்க கிரக மாற்றங்கள் நடக்க போகுது. அது எல்லாமே எப்படிங்கிறத முதல்ல உங்களுக்கு சொல்லிடுறேன். அதெல்லாம் முதல்ல இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கான பலனை அதிரடியாக பார்க்கலாம். ஏன்னா கிரகங்கள் உங்களுக்கு எப்படி பயிற்சி ஆகுது அப்படிங்கிறதோடு அது உருவாக்கக்கூடிய யோகங்களை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஒருவேளை அதனால தான் உங்களுக்கு இப்படிலாம் பலன்கள் அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். கிரகங்கள் எப்பயுமே ஒரே மாதிரியே இருக்காது, மாறிக்கிட்டே இருக்கும். அதனால் கிரக பயிற்சிகளை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கான பலனை அதிரடியாக இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும். ஜூன் மாத ராசி பலன் 2026 என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறத ரிஷப ராசிக்காரங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய முக்கிய கிரக பயிற்சிகளில் எல்லாருக்குமே சாதக பலனை பெற வாய்ப்பு இருப்பதாக தாள்கள் ஜோதிடர்கள் குறிப்பிடுறாங்க. ஆக்சுவலி இந்த ஜூன் மாதம் 2026 காலத்தில் குரு பயிற்சி, சுக்கிரன் மற்றும் செவ்வாய் பயிற்சிகள் நடக்க இருக்கு. இந்த முக்கிய கிரக பயிற்சிகள் கஜலட்சுமி யோகம், லட்சுமி நாராயண யோகம் மற்றும் அம்ச யோகத்தை உருவாக்க போகுது. இதனால் மேசம் முதல் மீன வரையும் 12 ராசிக்காரங்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி, உங்களுடைய வேலை தொழிலில் முன்னேற்றம் என பெரிய அளவில் ஜூன் மாதம் அதிர்ஷ்ட காலமாக அமைய இருக்கு. அதில் உங்கள் ராசிக்கு என்ன அமைய போகுதுங்கிறத தான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு ஜூன் மாதத்தில் நடக்கக்கூடிய முக்கிய கிரக பயிற்சிகள் பற்றி ஷேர் பண்ணுறேன். அதை முதல்ல இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஜூன் 2, 2026 அன்னைக்கு குரு கடக ராசியில் நுழையக்கூடிய குரு மாற போகிறாரு. அதனால் ஃபஸ்ட்டு ஜூன் 2 குரு பயிற்சி நடக்க போகுது. அப்புறம் ஜூன் 8 அன்னைக்கு சுக்கிரன் கடக ராசியில் நுழைய போகிறாரு. அப்புறம் ஜூன் 15 அன்னைக்கு சூரியன் மிதுன ராசியில் பயிற்சியாகி மாசி மாதம் தொடங்க போகுது. அப்புறம் ஜூன் 20 செவ்வாய் ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆக போகிறாரு. அப்புறம் ஜூன் 22 புதன் கடக ராசிக்கு நகர போகிறாரு. அப்புறம் ஜூன் 29 கடக ராசியில் புதன் வக்ர பயிற்சி ஆரம்பமாக போகுது. இந்த மாதிரி இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய இந்த முக்கிய பயிற்சிகள் மற்றும் கிரக சேர்க்கை காரணமாக நிறைய அம்ச ராஜயோகம், கஜலட்சுமி ராஜயோகம் மற்றும் லட்சுமி நாராயண ராஜயோகம் ஆகியவை உருவாகுது.
குறிப்பாக இந்த மாதத்தில் குரு பகவான் தன்னுடைய உச்ச பலனை தரக்கூடிய கடக ராசியில் நுழைவது முக்கியமாக கருதப்படுது. அதனால் இந்த மாதத்தில் உங்கள் ராசிக்கு அதிக அளவில் அதிர்ஷ்ட பலனை பெறுவீங்க என்பது குறிப்பிடப்படுது. ஸோ என்ன மாதிரியான அதிர்ஷ்ட பலனை பெறுவீங்க அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்ல போகிறேன். ஸோ என்ன மாதிரியான அதிர்ஷ்ட பலனை பெறுவீங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்காரங்க தெரிஞ்சு பயன்பெறுங்க. ஸோ ரிஷப ராசிக்காரங்களுக்கு 2026 ஆண்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாதகமான பலன்கள் கிடைக்க போகுது. இந்த மாதம் சனி 11வது வீட்டில் அமர்ந்து அது ஒரு சுபக்கிரகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு சாதகமான பலன்களை நிறைய பார்க்க போகிறீங்க என்று சொன்னால் அது மிகையாகாத உண்மை. ஸோ நிறைய சாதகமான பலனை பார்க்க போகிறீங்கிறது இருக்கிறதுனால நீங்கள் இப்போ புது புது விஷயங்கள் எது வேணாலும் செய்யலாம். எந்த விஷயங்கள் செய்தாலும் அது உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும். அதோடு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், லாபம் நீங்கள் எப்பயுமே அதிர்ஷ்டமாக பெறுற மாதிரி ஒரு பாசிட்டிவான சூழ்நிலை உருவாக போகுது. இந்த டைமை மட்டும் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப 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 நல்லது. அதோடு குரு 2வது வீட்டில் 8வது வீட்டு அதிபதியாக அமர்ந்து உங்களுக்கு செலவுகளை தரக்கூடும். அதே நேரத்தில் 11ஆம் வீட்டு அதிபதியாக இருப்பதால் உங்களுக்கு நல்ல பண ஆதாயங்களும் சேமிப்புக்கான வாய்ப்புகளும் வழங்கக்கூடும். ஒரு பக்கம் செலவுகள், ஒரு பக்கம் பண ஆதாயம், ஒரு பக்கம் சேமிப்பு, இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அதனால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். அதே போல் 4வது வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய கேது உங்களுக்கு பண இழப்பு அதிகரிப்பதையோ அல்லது உங்கள் குடும்பத்திற்காக நீங்கள் செலவழிக்க வேண்டிய கூடுதல் செலவுகளையோ தரக்கூடிய மாதிரி ஒரு சூழ்நிலையை காட்டுகிறது. அதனால் கேதுவால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பாதிப்பு வராமல் இருக்க நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். கேது நினைத்தாருன்னா என்ன வேணாலும் செய்வார். ராகு எப்படி என்ன வேணாலும் செய்வாரோ அது போல் கேதுவும் என்ன வேணாலும் செய்வார். கேதுவை கண்ட்ரோல் வச்சுக்கிறதுக்கு கேதுவுக்குரிய காயத்ரி மந்திரத்தை கூற வேண்டும். அப்படி கூறினீங்கன்னா அவரை கண்ட்ரோல் வைத்துக்கலாம். பண இழப்பு போன்றவதை ஏற்படுவதை தவிர்த்து கொள்ளலாம். ஸோ பண விஷயத்தில் சேமிப்பும் இருக்குது, உயர்வும் இருக்குது, அட் த சேம் டைம் இழப்பும் இருக்குது. இதை எல்லாமே மேனேஜ் பண்ணி இந்த மாதம் நீங்கள் செயல்படணுங்கிறது தான் இந்த இடத்துல மெயினாக உங்களுக்கு சொல்ல வர. என்னடா இப்படி பயமுறுத்துறனே அப்படின்ட்டு நினைக்க வேண்டாம். ஸோ கிரகங்களால் இந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது. இந்த சுச்சுவேஷனை புரிஞ்சு இதற்கேற்ப நீங்கள் செயல்படணும் அப்படிங்கிறத தான் இந்த இடத்துல உங்களுக்கு சொல்ல வர. அதோடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 11வது வீட்டில் சனி இருப்பது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டத்திற்கான ஒரு சாதகமான அறிகுறி என்று சொல்லலாம். ஏன்னா இது உங்களுக்கு மிகப்பெரிய பண ஆதாயங்களை சந்திக்க உதவியாகவும் இருக்கும். மேலும் பணத்தை சேமிப்பதற்கு திரட்டுவதற்கு உங்கள் ஆற்றல் அதிகமாக இருக்கும். 10வது வீட்டில் ராகுவின் இருப்பி உங்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ சர்வதேச வேலை வாய்ப்புகளை பெற்று தருவது ராகுவால் முடியும். இதன் மூலம் நீங்கள் நல்ல பெயர், புகழ் மற்றும் நற்பெயரை பெறக்கூடிய நிலையில் மாற முடியும். இந்த டைம் நீங்கள் அதிகமாக பயணமும் செய்யக்கூடும். ஜூன் மாதம் உங்கள் வாழ்க்கைக்கு எப்படி அமையும் என்பதை இப்போ நான் இவ்வளோ விளக்கமாக சொல்லியிருக்கேன். இதெல்லாம் புரிஞ்சு தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து செயல்படுங்க. இதில் தொழில் பொறுத்த வரைக்கும் நிறைய தொழில் சம்பந்தமான மாற்றங்கள் ஏற்படும். தொழில் சம்பந்தமாக 2026 ஜூன் மாத ராசிகளில் உங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, உங்கள் ராசியில் பிறந்தவர்களுக்கு அதிக தொழில் பலன்களை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 9ஆம் மற்றும் 10ஆம் வீடுகள் அதிபதியான சனி 11வது வீட்டில் அமைந்திருக்கிறார். ஸோ ஆசைகளின் வீடான 11வது வீட்டில் தொழில் கிரகமான சனி சாதகமாக அமைந்திருப்பதால் நீங்கள் தடைகளை தாண்டி சென்று புதிய வேலை வாய்ப்புகளை பெற்று உங்கள் வேலையில் முன்னேறி உயர்மட்ட வெற்றியை அடைவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கக்கூடுது. அதே நேரத்தில் உங்கள் ராசி அதிபதியான சுக்கிரன் 3வது வீட்டில் அமைந்திருப்பது இந்த மாதத்தில் உங்கள் தொழில் சம்பந்தமாக அதிக பயண வாய்ப்புகளை குறிக்கிறது. நீங்கள் வியாபாரம் செய்து கொண்டிருந்தால் அது சம்பந்தமாக உங்களுக்கு இதே போன்ற பலன்கள் கிடைக்கக்கூடும். மேலும் இந்த மாதத்தில் நீங்கள் பயண மனநிலையில் இருக்கிற மாதிரி சூழ்நிலையை ஏற்படுத்தும். இந்த மாதம் உங்கள் வியாபார உக்திகளை நீங்கள் மாற்றவும் கூடும். அதனால் தொழில் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் இருக்க போது. இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அதுக்கப்புறமா நிதி ரீதியாக இந்த ஜூன் மாத ராசிகள் படி நீங்கள் அதிக பயணம் சம்பாதிக்கிற மாதிரி சாதகமான பலன்களுக்கான பயணங்கள் அதிகமாக இருக்க போகுது.
அதனால் நிதி ரீதியாக பெருசாக எதுவும் உங்களுக்கு பாதிப்பு கிடையாது. ஸோ நிதி ரீதியாக உங்களுக்கு இந்த மாதிரி தாங்க பலன்கள் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும், என்ன மாதிரி கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன் பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன்.